உணவகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி பால்கோவா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு பால்கோவா வீடியோ போட்டிருக்கு. அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி எப்படி செய்யறது அப்படி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு தீர்வு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி தான் இப்போ பால்கோவா செய்திருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த பால் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் இப்போ பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். பால் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இனி இதை நம்ம கிளறி கொடுக்க ஆரம்பிக்கலாம். கைவிடாமல் இதை கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம இதை கிளறி கொடுக்கலைன்னா அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. அதான் இதை கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. நம்மளோட 1 லிட்டர் பால் இப்போ 1/2 லிட்டராக கம்மி ஆயிடுச்சு. நம்ம பால்கோவாவில் சுகர் சேர்த்து செய்யும்போது இந்த டைம் நமக்கு சுகர் சேர்த்தோம். ஆனால் இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறோம். நாட்டு சர்க்கரையில லைட்டாக ஒரு உப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால நம்ம இப்போவுமே பாலில் சேர்க்கக்கூடாது. இப்போவுமே நம்ம சேர்த்துட்டா நம்மளோட பால் திரிஞ்சு போக சான்சஸ் இருக்குது. இப்போது நம்மளோட பால் ரொம்ப க்ரீமியாக இருக்குது. இந்த டைம் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கலாம். நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் செய்து கொடுங்க. நெய் சேர்க்கும் போது நம்மளோட பால்கோவா ரொம்ப வாசமாட்டம் இருக்கும். கூடவே ரொம்ப ஸ்மூத்தாட்டம் நமக்கு கிடைக்கும். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் இந்த பால் அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கிளறி கொடுத்துட்டு நம்ம இதில் இன்னும் நெய் சேர்க்கலாம். இன்னும் நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போ நம்மளோட பால் நல்லா திக்காகியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு திக்னஸ் வந்ததும் இனி இதில் இன்னும் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கலாம். நெய் சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் செய்து கொடுத்த அப்புறம் இதில் நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். இதில் சேர்க்குறதுக்கு நான் 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதில் நம்ம சேர்க்குற இந்த சர்க்கரை தூசி இல்லாமல் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த 1/2 கப் நாட்டு சர்க்கரை கரெக்டாக இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் இனிப்பு அதிகமாக சேர்க்குறவங்களா இருந்தால் 3/4 கப் வரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ பால்கோவாவோட கலரும் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் செய்து கொடுக்கலாம். இது ஒரு கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்ததும் இதை நம்ம வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பால்கோவா குழு குழுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. இந்த டைம் இதை நம்ம வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதை விட அதிக நேரம் நீங்கள் மிக்ஸ் செய்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் இது அடி பிடிச்சி ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால இந்த டைம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். இனி இதை வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். 1 மணிக்கூரில் இது ரொம்ப திக்காகி கிடைக்கும். இந்த பால்கோவாவை செய்து முடிக்க எனக்கு 40 நிமிஷம் ஆச்சுது. 300லேருந்து 350 கிராம் பால்கோவாவை எனக்கு கிடச்சிது. இப்போ நம்மளோட சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சுகர் சேர்த்து செய்த பால்கோவாவை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதோட சுவையே வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஒருக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.